பொதுவாக கும்பம் ராசி அப்படின்னாலே ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்குங்க சார். அது என்ன குணாதிசயங்க? அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யாருமே யோசிக்க முடியாது. பெருசாக இவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் வாழ்க்கையில். ஒரு பெரிய பண வரவுகள் பொருளாதார வசதி இல்லாத ஆள் கூட வாழ்க்கையை எப்படி யோசிப்பாங்கன்னா பெருசாக யோசிப்பாங்க. பெருசாக சம்பாதிக்கணும், லட்சங்களை சம்பாதிக்கணும், அதற்கான உழைப்புகளை அதிகமாக போடக்கூடிய முதன்மையான ராசி கும்பராசி தான். ராசியிலே ராகு பகவான் இருக்க போகிறார் 2026ஆம் ஆண்டு. அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரெண்டாவது, உடல்நிலை பாதிப்புகள் புதுசாக வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஏஜுக்கு மேலே இருக்காங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஒன்று, கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் வடநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது சென்னையில் இருக்குது. அந்த வடநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம். அது புதுசாக ஏதாவது கடன் வாங்கி நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவேன், புதுசாக கடன் வாங்கி நான் இந்த பழைய கடனை தீர்ப்பேன்னு நினச்சாங்கன்னா பிரச்சனைகள் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிச்சயம் ஆனதுக்கப்புறம் திருமணம் தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று அவரோடு இருந்தவர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக கும்பம் ராசி அப்படின்னாலே ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்குங்க சார். அது என்ன குணாதிசயங்க? அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணாதிசயம் என்னென்னா, சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ராசி கும்பராசி. காலபுருஷனுக்கு 11ஆவதாக வரக்கூடிய ராசி. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யாருமே யோசிக்க முடியாது. பெருசாக இவங்களுடைய டார்கெட்டே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் வாழ்க்கையில். ஒரு பெரிய பண வரவுகள் பொருளாதார வசதி இல்லாத ஆள் கூட வாழ்க்கையை எப்படி யோசிப்பாங்கன்னா பெருசாக யோசிப்பாங்க. பெருசாக சம்பாதிக்கணும், லட்சங்களை சம்பாதிக்கணும், அதற்கான உழைப்புகளை அதிகமாக போடக்கூடிய முதன்மையான ராசி கும்பராசி தான். எல்லாருக்குமே ஆசை இருக்குது, பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக கார் வாங்கணும், பெருசாக வீடு வாங்கணும், எல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் அதற்காக உழைப்பு போடுவாங்களான்னு கேட்டால் மற்ற ராசிகள் போட மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வராது. ஆனால் அந்த உழைப்பை போட்டு நம்ம எப்படியும் ஜெயிச்சிடணும், ஒரு ரூபா காசை 10 ரூபா ஆக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையை பெருசாக வாழணும் நினைக்கக்கூடியவர்கள், பெரிய சாதனையாளர்களாக வரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த கும்பராசி என்பவர்கள் தான். அதற்காக அவங்க எடுக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். எல்லா விதமான சேலஞ்செல்லாம் தாண்டி தான் வருவாங்க. சும்மா சாதாரணமாலாம் அவங்க ஜெயிக்க முடியாது. அந்த விஷயத்தில் ஜெயிச்சு வந்து வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால் திரும்பி படிப்படியாக அப்படியே கீழே வருவாங்க. அங்கே தான் பாதிப்படைகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் கும்பராசி என்பதுக்கு இப்போ இருக்குது. கும்பராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமைய போகுதுங்க சார்? இந்த கும்பராசி என்பதுக்கு 2026ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் ரிசல்ட்டாக இருக்கும். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நல்லது சொல்கிறத விட கெட்டது சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லது எல்லாருமே சொல்கிறாங்க சார், நாங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல மாட்டேறாங்கன்றதான் பார்க்குறாங்க. ராசியிலே ராகு பகவான் இருக்க போகிறார் 2026ஆம் ஆண்டில். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க நினச்சதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஒரு குழப்பமான சிந்தனைகள் 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த குழப்பத்தில் தான் வாழ்க்கையை வாழணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த குழப்பத்தில் வாழ்க்கையை வாழும்போது என்ன ஆகும், இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகள். முதல்ல என்ன, படிப்பு. ஒரு புதுசாக ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, ஒரு வாட்டி 10 வாட்டி நம்மளுக்கு இது செட் ஆகுமா, இந்த படிப்பு படித்தா நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போவோமா அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று. அதேமாதிரி அடுத்து திருமணம் பண்ணக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணுறோமான்னு ஒரு தடவை பல தடவை பார்த்து வரனை தேர்வு செய்யணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் செய்யக்கூடியவர்கள். நிறைய பேர் தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் தவறான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ காதல் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா ஏதாவது அவங்க மூலயமா ஏதாவது பிரேக்கப்பு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், நார்மலாக செய்கிற தொழில் எந்த பிரச்சனையும் வராது. நான் டெய்லி செய்கிறேன், அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், அந்த புதுசாக ஆரம்பிக்கிறது எப்படி இருக்குன்னா, 1 லட்சம் பிஸ்னஸ் பண்ணுறவர் 10 லட்சத்துக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்படுவார். 10 லட்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 1 கோடி பிஸ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வர மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். 1 கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 100 கோடி பிஸ்னஸ் வர மாதிரி சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அங்கே பிரச்சனைகள் வரும், ஏமாற போகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரை பண்ணுவாங்க. 100% ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா,
அதுக்காக லோன் வாங்குறது, டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்குறது, அப்பா கிட்ட பணம் வாங்குறது, கூட பிறந்தவங்ககிட்ட பணம் வாங்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் 1 வருஷத்தில் கொடுத்துட்றேன், 6 மாதத்தில் கொடுத்துட்றேன், ஒரு புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அங்கே பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். இது நெகட்டிவ். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் வரைக்கும் இவங்க அந்த பிரச்சனையில் மாட்டாமல் அந்த குரு பகவான் பார்வையில் இருக்க போகிறார், பார்த்துக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போனால் ஒரு நோய் வரும், ஒரு கடன் வரும், ஒரு எதிரி வரும். இந்த 3 விஷயங்களை சந்திச்சே ஆவாங்க. இந்த 3 விஷயத்தில் கடன் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதிரிகளை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில விஷயங்கள் பண்ணால் ஜாக்கிரதையாக இருக்கலாம். நோய் ஒன்றுமே பண்ண முடியாது, அது பாதிப்புகள் வரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து நல்ல டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்துக்கிட்டாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. கும்பராசினியர்களுக்கு பண சேர்க்கை, பண வரவு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு நல்லதாக இருக்குங்க சார்? இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பண வரவுகளை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா, வர காசு இவங்களுக்கு போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது போகாது. இவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு, இவங்களுடைய தேவைக்கு, இவங்களுடைய இலக்குக்கு அந்த பண வரவு பத்தாது. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஷார்ட்ஃபால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா, நம்மளுக்கு பணம் கம்மியாக வருது, நமக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் கட்டணும், இது நியாயமான எண்ணம் தான், யாருக்கும் தப்பு கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஏதாவது செய்கிறேன்னு மாட்டிக்க போகிறாங்க. புதுசாக ஏதாவது கடன் வாங்கி நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவேன், புதுசாக கடன் வாங்கி நான் இந்த பழைய கடனை தீர்ப்பேன்னு நினச்சாங்கன்னா பிரச்சனைகள் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக வேலை மாற்றுறது, அதுக்காக பிஸ்னஸில் நான் பெருசாக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறது, செய்கிறது, பிரச்சனைகளை உறுதியாக கொடுக்க போது கவனமாக இருக்கணும். கும்பராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பிஸ்னஸ் அமைப்புகள் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026ஆம் ஆண்டு பிஸ்னஸில் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். நிறைய விஷயத்த ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் கிடைக்காது, 10 வாட்டி முயற்சி பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த 10 வாட்டி முயற்சி பண்ணுறதுக்கே கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். காலையில் எந்திரிச்சா ஒருத்தர் போய் பார்க்கலான்னு சொல்லும்போது தான் வேறு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, அப்படியே மனதை மாறிடும். இல்லை யாராவது ஒருத்தன் கடன்காரன் ஃபோன் பண்ணான், நீங்கள் போக முடியாத சூழ்நிலை வரும். இல்லை ஏதாவது ஒரு நெருக்கடி மன ரீதியாக பாதிப்பு வரும், இல்லை உடல் ரீதியாக பாதிப்பு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸில் அடுத்த நிலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன ஆகணும், ரொம்ப ரொம்ப இவங்க அதிகமாக முயற்சிகளை பண்ணணும். நம்ம ஒரு வாட்டி பண்ணால் நடக்காது, நமக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கைதியாக மாறுறாங்க. அது இல்லாமல் அவங்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தொழிலில் நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய வாய்ப்புகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப சில பேர், நிறைய பேர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சார் இப்போ தான் புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் இதை எடுக்காமல் எப்படி நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு யோசிப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அதனுடைய சாதக பாதகத்தை ஒரு பேப்பரில் எழுதணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும், ஒரு பணம் வருது, இதை போடுறோம், இதை எடுக்கிறோம் அப்படின்ற எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய பாதகமான விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பாதகம் இருக்குன்னா செய்யக்கூடாது, பாதகம் எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த பாதகம் இருக்குதுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தொழிலில் தேவையில்லாத கடன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கிறது நல்லது. கும்பராசினியர்களுக்கு வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன், இதெல்லாம் இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க சார்? கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களாம் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஆஃபீஸில் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும், இல்லை அங்கே அதுக்கான அமைப்பு ஏற்பட்டு அங்கே ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதில் மாட்டுவாங்க, அதில் பிரச்சனையாகி கடைசியில் என்ன ஆகுனா கிடைச்ச வாய்ப்புகளும் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப இவங்க என்னென்னா, அடுத்த ஒரு வருஷம் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸில் இந்த வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி எங்கெங்கே கண்ணி வெடி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நிலை தான் இவங்களுக்கு இருக்குது இப்போது. அதனால் என்னென்னா, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயல் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வேலையை விடக்கூடாது. அது எப்பேற்பட்ட வேலை கிடைச்சாலும் சரி, இல்லை வேலையில் பிரச்சனை வந்தாலும் வேலையில் விடாமல் இவங்க இருந்தாங்கன்னா நல்லது. வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல் வேலையில் நெருக்கடி இருக்குது அப்படின்றக்காக வேறு இடத்துக்கு மாறுறாங்க,
இல்லை அதிக சம்பளத்துக்கு போகணும்னு நினச்சி போகிறாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த இடம் சரியா நல்லா இருக்கா செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அங்கே போய் இங்கே இருக்கிறத விட மோசமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இவங்க நார்மலாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஒன்றுமே பிரச்சனை வராது. இவங்களா தேவையில்லாத விஷயங்களை இழுத்து விட்டுக்காமல் இருந்தாங்கன்னாவே 2026ஆம் ஆண்டு சிறப்பான வருடம் தான். கும்பராசி நேயர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படிங்கிறது யாராக இருக்கும் சார் இந்த 2026ஆம் காலகட்டத்திலைங்க சார்? கும்ப ராசி அன்பர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னி ராசி அன்பர்கள். நம்ம முதல்ல கன்னி வெடியை பற்றி பேசணும். அந்த கன்னி வெடி வைக்கிறதே யாருன்னு கேட்டால் கன்னி ராசிக்காரன் தான் வைப்பாங்க. அப்போ கன்னி ராசி அன்பர்கள்கிட்ட கும்பராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பிரச்சனை. அது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கூடியே இருந்து குடிப்பறிக்கக்கூடியவர்களாக கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அடுத்தது கடகராசி என்பர்கள். மன ரீதியான ஒரு பாதிப்பை இவங்க கொடுக்காம போக மாட்டாங்க. அது ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலியில், கடன் வாங்கின இடத்துல இவங்களை மனசை கஷ்டப்படுத்துகிறாம மனசை குத்துறா மாதிரி சில சம்பவங்களை இந்த கடகராசி என்பது செய்வாங்க. கவனமாக இருக்கணும். முக்கியமாக காதல் செய்யக்கூடிய நபர் இவங்களாக இருக்காங்கன்னா ஏமாற போகிறாங்க, கவனமாக இருக்கணும். அதேமாதிரி திருமணம் பண்ணுறாங்கன்னா இந்த ராசியை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அது 2026 மட்டும் கிடையாது, எல்லா வருஷமும் இந்த ராசி என்பது திருமணத்திற்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா இவங்களால் மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். கவனமாக இருக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க சார்? கும்பராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் உறுதியாக இருக்குது. ஏன்னா ராசியில் 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அவர் திருமண யோகத்தை நிறுத்த மாட்டார், பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஆனால் அங்கே கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி இருக்காரு அப்படின்னாவே, ராசியில் ராகு அப்படின்னாவே இவங்க ஒரு குழப்பமான ஒரு வரனை தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு யாராவது பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. என்ன பரிகாரத்தில் என்ன செஞ்சு நடந்துட போகுது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். இல்லை பரிகாரம் பண்ண போன இடத்துல ஒழுங்காக பரிகாரம் பண்ணாமல் வருவாங்க. அதேமாதிரி ஒரு வரன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதையுமே சரியாக கவனிக்காமல் அவசரத்தில் பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்கான், பையன் ஃபேமிலி ஓகே, பொண்ணு ஃபேமிலி ஓகேன்னு சொல்லி அந்த வரனை தீர விசாரிக்காமல் ஒரு ஜாதகத்தை பார்க்காம திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதில் கேர்ஃபுல்லாக இப்போ ஒரு ப்ரோட்டோகால், முதல்ல பொண்ணை பார்ப்போம், பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம், பையனை பார்ப்போம், பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம், அடுத்தது ஜாதகத்தை பார்ப்போம். ஜாதகம் பொறுத்து இருந்தால் பையன் வீட்டில் எல்லாம் ஓகேவாக இருந்தால் நம்ம போய் பேசிவிட்டு எல்லாம் ஓகேவாக இருந்தால் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறது சேஃப். அதே போல் எல்லாம் பார்த்துட்டேன் சார், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் வந்து கல்யாணத்தை வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும், வரனை கரெக்டாக பார்க்கணும், கல்யாணத்தை உடனே பண்ணணும். அப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கிறதெல்லாம் அவங்க சௌரியம். ஏன்னா அந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன ஆகும்னா, அது முக்கியமாக அந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் நிச்சயமானதுக்கப்புறம் திருமணம் தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்குது. கவனமாக இருக்கணும். அதனால் கல்யாணம் நடக்காமலாம் இருக்காது, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசி என்பதற்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. என்னென்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராசியாதிபதி சனி பகவான் இருக்கார். ஜூன் மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. அதனால் என்னென்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு கிடைக்கும். என்னென்னா இவங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருப்பாங்க. குழப்பம் எங்கேருந்து வரும், வேலையில் பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், வேறு ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை பிறக்கும்? அது இல்லாமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவி அந்நியத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்கனாவே குழந்தை பிரச்சனை தீர்ந்துடும் முதல்ல. அதே மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போனேன், எல்லாம் ஒன்றும் நடக்கலை சார், எல்லா இடத்துலையும் பணம் செலவானதான் மிச்சம் அப்படின்னு ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்குது. அந்த மனநிலை இல்லாமல் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், தெய்வ வழிபாடு பண்ணுவோம், நம்மளும் இயற்கையாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பேர் உறுதியாக இருக்குது. இல்லைன்னா இந்த குழந்தை பேர் இல்லைன்ற பிரச்சனையே மனசில் போட்டு யோசிச்சு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து தேவையில்லாத ஃபேமிலியில் சண்டை வந்து பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கும், ரொம்ப முக்கியம். கும்பராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குமாங்க சார்? 2026ஆம் ஆண்டு கும்பராசி என்பதற்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும், மனநிலை பாதிப்புகள் வரும். இப்போவே அப்படி தான் இருக்காங்க. 2026க்குலாம் போக வேண்டாம், 2025லேயே அவங்க இப்போ ஜூன் மாதத்துலேருந்தே அப்படி தான் இருக்காங்க. மன ரீதியான ஒரு குழப்பங்கள் உண்டு. அப்போ அந்த குழப்பங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. வீடு இருக்குது, கார் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு குழப்பத்தில் இருக்கேன்.
அப்போ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், எவ்வளோ குழப்பத்தில் இருப்பாங்க பார்த்துங்க. அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குழப்பம் இல்லாமல் நான் ரொட்டீனான வேலையை செய்வேன் அப்படின்னு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று. ரெண்டாவது, உடல்நிலை பாதிப்புகள் புதுசாக வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஏஜுக்கு மேலே இருக்காங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது ஒன்று. ரெண்டாவது, நிறைய கும்பராசி என்பது இன்சூரன்ஸே இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி ரினிவல் பண்ணாமல் இப்போ கடைசியில் உடல்நல பாதிப்புக்காக செலவு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கணும். அதேமாதிரி மிக ஏல்மெண்ட் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் நான் நல்லா இருக்கேன்னு யோசித்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறத விட ரெகுலரான டேப்லெட், நான் ருட்டீனை இப்போ ஃபாலோ பண்ணுறேன், ரெகுலராக ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன், அப்படி இருந்துட்டாங்கன்னா சேஃபு. இல்லை நம்ம சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக பாதிப்புகள் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் கடன் அதிகமாகாமல் இருந்தாவே போதும். திருப்பி சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டில் கடன் அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. குறைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. முதல்ல குறைச்சாங்க, நான் குறைக்கிறேன்னு நினைச்சாங்க அப்படின்னா அது கடன் ஏற தான் செய்யும். நார்மல் லைஃப்பை லீட் பண்ணணும், இருக்கிற கடனை கட்டணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா போதும். தேவையில்லாமல் கடனை குறைக்கிறேன்னு நினச்சி புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே என்ன கடன் குறைக்கிறதுக்கு என்ன வழி, புதுசாக பணம் வருவாங்க தான் கடன் கட்ட முடியும். புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கொள்ளக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசினியர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? கும்பராசி அன்பர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் வடநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது சென்னையில் இருக்குது. அந்த வடநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம். அது அந்த கோவிலில் இவங்க கண்டிப்பாக திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் வரக்கூடிய ராகு காலத்தில், திங்கட்கிழமை காலையில் 7 to 9, சனிக்கிழமை 9:10 இந்த நேரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் வழிபாடு பண்ணி, பக்கத்தில் நாகர் இருக்கும், ராகு இருக்கும். அந்த ராகுவும் வழிபாடு பண்ணலாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி மன ரீதியான பாதிப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மனசு தான் பிரச்சனை. மனசு ரீதியான பாதிப்புகள் குறையும், உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும். முக்கியமாக 2026ஆம் ஆண்டு சரியில்லை நிறைய சொல்லியிருக்கோம். அந்த தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த வழிபாடு இந்த கோவில். இந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, மன நிறைவாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது அப்படிங்கிறது விலாவாரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார்.